அது அந்த பாம்போட உடம்ப கிழிச்சிடுது. உடனே அந்த பாம்பு அந்த ரம்பத்தை ஒரு எதிரியா நினைச்சு அதை கடிக்க போக இதனால அந்த பாம்போட வாயிலே அடிபட்டுடுது. அதனால கோபத்தோட உச்சிக்கே போன அந்த பாம்பு அந்த ரம்பத்தை நெருக்கியே கொன்னுடலாம்னு நினைச்சு தன்னோட உடம்பால அதை சுத்த ஆரம்பிக்குது. தன்னோட முழு பலத்தையும் யூஸ் பண்ணி அந்த ரம்பத்தை தன்னோட உடம்பால இருக்குது. அதனால அதோட உடம்பு முழுக்க காயம் ஏற்பட்டு கடைசியில இறந்தே போயிடுது. அந்த முதல் காயம் ஏற்பட்டப்பவே அந்த பாம்பு ஒதுங்கி போய் இருந்தா குறைஞ்சது இப்போ அது உயிரோடவாது இருந்திருக்கும். இந்த கதையோட மாரல் என்னன்னா, நமக்கு சின்னதா ஒரு தப்பு செஞ்சவங்க மேல கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோபப்படும் போது பாதிப்பு அவங்கள விட நமக்கு தான் அதிகமா இருக்கும். எப்பவுமே வாழ்க்கையில சில சூழ்நிலைகளையும் அதே நேரத்துல ஒரு சில அவமானங்களையும் மன்னிச்சு கடந்து போறதுதான் நல்லது. அதுக்கு பதிலா அங்க நம்ம கோவத்தை காட்டும்போது அது நம்ம வாழ்க்கையில தீர்க்க முடியாத பல பிரச்சனைகளையும் சரி செய்யவே முடியாத பல காயங்களையும் உருவாக்கிடும். அதனால உங்களுக்கு எதிரா தப்பு செஞ்சவங்க